வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி நாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ்னால் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், வாங்க நம்ம ஈஸியாக எப்படி 185 + 185க்கும் அதிகமாக நம்ம மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு மெட்டீரியல் என்னோடய ஹேண்ட் ரிட்டனை நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் பருவம் 1ஓட ஃபுல் சாப்டர் இயல் 1லேருந்து எவ்வளோ இயல் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட இயல் 1ஓட ஹெட்டிங். என்ன அப்படின்னா இன்பத்தமிழ். இன்பத்தமிழை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். இங்கே நமக்கு எப்படி வந்துடும் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதுகை, மோனை, இலக்கணம், இலக்கண குறிப்பு எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? வாங்க நம்ம போகலாம். ஓகே, ஸோ பாரதிதாசன் பற்றின ஆசிரியர் குறிப்பு அதை பார்த்துடலாம். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். அவங்களோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னா கனகசபை இலக்குமி அம்மையார். அவரோட பிறந்த வருடம் என்ன அப்படின்னா 1891 ஏப்ரல் 29. அவர் பிறந்த இடம் எங்கே அப்படின்னா புதுச்சேரியில். அவர் சிறப்பு பெயர் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன், பாவேந்தர், புரட்சிக்கவி. அவர் படைத்த படைப்புகள் என்னலாம் அப்படின்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. இந்த படைப்புகளும் இந்த சிறப்பு பெயரும் நம்ம படிச்சுக்கிட்டாலே தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பணி. இப்போ ஏன் நான் இந்த ஆசிரியர் குறிப்பெலாம் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ பாரதியார் பற்றி எதெல்லாம் வருதோ அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் இந்த பேஜில் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது எல்லாமே நான் இது வரைக்கும் உள்ள இயரில் ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக எழுதியிருக்கிறது. ஸோ அவர் பணி என்ன அப்படின்னா புதுவை அரசினர் கல்வியில் பேராசிரியர் பணி. பேராசிரியராக அவர் எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா புதுச்சேரியில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில். சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, ஒரு பொருளை உருவாக்குறது. விளைவு, விளைச்சல். அசதி, சோர்வு. சுடர், ஒளி. சமூகம் அப்படின்னா நம்ம மக்களோட குழுவை தான் சமூகம்னு சொல்லுவோம். அடுத்தது பொறுத்துக. விளைவுக்கு, விளைச்சலுக்கு நீர் தேவை. அடுத்து அறிவுக்கு தோல் கொடுக்க ஒரு தோல் தேவை. இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்ததா தமிழை எதோடு ஒப்பிடுவோம். இது நமக்கு ஒன் வேர்டு எல்லாத்துக்கூட வரும். நான் ஃபுல்லாக அதில் ரெஃபர் பண்ணி எப்படிலாம் கேட்கலாம், அவுட் ஆஃப் போர்ஷன் எப்படி கேட்கலாம், இதை வச்சு நான் ரெஃபர் பண்ண நோட்ஸ். ஸோ தமிழை எதோடலாம் நம்ம ஒப்பிடலாம் அப்படின்னா உயிரோடும் வேலோடும் ஒப்பிடலாம். தமிழுக்கும் அமிதன்று பேர் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறது யார், இதுக்கு பேர் போனது யார், இதை பாடினது யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து தமிழ் எங்கள் உயர்விக்கு எல்லையாகிய வானம் போன்றது. அடுத்தது பாரதியார் எதன் மீதுள்ள பற்றினால் பாரதிதாசன் என அவரோட பேரை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா கவிதை மீதுள்ள பற்றினால். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் சூட்டினார் அப்படின்னா அமுதம், நிலவு, மனம். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய டேஷ் போன்றது, வானம் போன்றது. அதே மாதிரி தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அறிவுக்கு நமக்கு தோல் வேணும். அதே மாதிரி அறிவுக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் தேவை. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. என்னென்ன இலக்கியங்கள் நம்ம இப்போ இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே நம்மளுடைய தாய்மொழி செம்மொழியை தான் போட்டுறாங்க.
எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து யார் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு ஊர் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட கவிதைகளில் என்னென்ன புரட்சிகரமான கருத்துக்கள் காணப்படும் அப்படின்னா பெண் கல்வி, ஃபுல்லாகவே பெண்ணை பற்றினது, இல்லை ஒரு மறுமண பகுத்தறிவு, ஒரு பொது உடைமை, இதை பற்றின ஒரு கவிதை தான் யார் எழுதுவார்? நம்மளோட பாரதிதாசன் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு இயல் 1ல் கனிச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாட்டு. சரியா? இது வந்து கவிதை, அதாவது இது அடுத்த கவிதை. இந்த தமிழ் கும்மியை எழுதுனது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். அவங்க பேரண்ட்ஸ் பேர், பெற்றோர் பேர் என்ன அப்படின்னா அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் குஞ்சம்மாள். அவங்க எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரத்தில். எந்த வருஷம் அப்படின்னா 1933 10ஆம் தேதி 3வது மாதத்தில் பிறந்திருக்காரு. அவர் இயற்றின நூல்கள் என்னென்னலாம், பெருஞ்சித்திரனார் இயற்றின நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியர். அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னலாம் அப்படின்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு, ஆழினாலே நம்ம கடல் சொல்லுவோம், கரெக்டாக. பெருக்குன்னா கோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேதினி அப்படின்னா உலகம். மெய் உண்மை. வழி அப்படின்னா அப்போ என்னது அறவழி அப்படி சொல்லுவாங்க, அப்போ நெறி. அகற்றும் அப்படின்னா விளக்கும். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா நம்ம உள்ளத்தில் உள்ள அறியாமை. மேன்மை அப்படின்னா உயர்வு. அறம் நற்செயல். அடுத்து சரியான விடை. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது, மேதினி சுருங்கிவிட்டது. பாடல் அடியில் முதல் எழுத்து, அதாவது நம்ம இது வந்து இலக்கணம், இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது வந்து என்ன அப்படின்னா மோனை. 2வது எழுத்து ஒன்று போல் வர்றது வந்து எதுகை. செந்தமிழின் புகழ் டேஷ் பரவ வேண்டும், 8 திக்கும், அதாவது 8 திசைக்கும் பரவ வேணும்னு சொல்லியிருப்பார். யார்? நம்மளோட பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி கவிதை பாடல் இடம்பெறும் நூல் வந்து கனிச்சாறு. தமிழ் கும்மி கனிச்சாறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் மேலே நான் அது கனிச்சாறுன்னு கொடுத்துருப்பேன். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழ் தமிழுணர்வு, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை மட்டும் தனித்தமிழ், தமிழோட உணர்வு, இதை பரப்புனது யார்? பெருஞ்சித்திரனார். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு. அதில் 2 என்னெல்லாம் அது வந்து கையாண்டது அப்படின்னா பொய்யாமை அகற்றும் மொழி, உலகம் சிறந்து வாழ வழிகாட்டும் மொழி. அடுத்தது என்ன அப்படின்னா 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இது வந்து அந்த பாடலில் உள்ள ஒரு வரிகள். கனிச்சாறு டேஷ் தொகுதிகளாக வெளிவந்திருக்கு, 8 தொகுதியாக அவரை கொடுத்துருக்காரு பெருஞ்சித்திரனார். அதே தான் கனிச்சாறு தமிழ் உணர்வு மிகுந்த பாடல். அவர் என்னது தனித்தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் பேர் போனவர், அதனால் இங்கே தமிழ் உணர்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஆழினா என்னென்னு பார்த்தோம், கடல். மேதினா என்னது? உலகம். மேன்மை உயர்வு. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்தது உரைநடை. உரைநடை உலகத்தில் என்ன அப்படின்னா வளர் தமிழ். இங்கே நமக்கு வந்து வெறும் சரியான விடை இந்த மாதிரி தான் இருக்கும், நமக்கு இங்கே இலக்கணங்கள் இருக்காது. பாடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். தொன்மைனா பழமை. தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு பாடினது யார்? பாரதியார். மா விலங்கு, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். சிந்திக்கவும் சிந்தித்ததை செயல்படுத்த உதவுவது. நான் ஒரு இது சிந்திக்கிறேன், அதை நான் யார்கிட்டையும் எக்ஸ்போஸ் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது மொழி. கான்வர்சேஷன், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு மொழி தேவை. தமிழில் கிடைத்த பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூலும் எங்கே தானா தொல்காப்பியத்தில் தான். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் இது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எதனோட அடிப்படை, அதாவது இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, 0s and 1s அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அக்ரிணை, இது வந்து தாழ்த்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாகற்காய், அது வந்து தாழ்ந்து போகுது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலால் எங்கள் தாய் என்று பாடியது பாரதியார். பழமொழி கற்ற புலவர் யார்? அவரும் பாரதியார் தான். தமிழ்னா நம்ம முத்தமிழ் சொல்லுவோம்ல, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழ்நாடு என்ற சொல் ஆளப்படும் நூல்
இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில், தமிழன் அப்படின்னா அப்பர் தேவாரம். இங்கே ஹிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 4 அங்கேயும் 4, அப்பர், இங்கே தமிழன். மல்லியின் தாவர இலை பெயர் மல்லித்தழை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுகு, பாக்கு, இதோட தாவர இலை பெயர் வந்து கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் எங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா நற்றிணை. இங்கேயும் 4 தான், அப்போ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சிடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் கூட சேர்ந்ததில் 4 எழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து யார்? அப்பர். உழவருங்கிறது நச்சினையில் வரும். வேளாண்மை அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா கலித்தொகையிலையும் திருக்குறளையும் வரும். பாம்பு அப்படிங்கிறது குறுந்தொகை. அரசு அப்படிங்கிறது திருக்குறள். இந்த 6 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. உயர்திணை எதிர்ச்சொல்ல நம்ம தாழ்திணைன்னு சொல்லுவாங்க. தமிழில் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ் பழமையான மொழி, தொன்மையான மொழி. அதனால் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் வந்து தோன்றிருக்கு. ஏன்னா இந்த இலக்கணம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து ஃபஸ்ட்லேயே இருந்திருக்காது. நம்ம ஒரு இதை இப்போது ஒரு கண்டிஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ஒரு சட்டம் விதி போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பேர் கொடுத்துட்டு அந்த விதி இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னெல்லாம் அப்படின்னா ட, ய, ல. தமிழ் கவிதை வடிவம் என்னென்ன வடிவம்லாம் அப்படின்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இதே தமிழ் உரைநடை, இப்போ கவிதைன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். இங்கேயும் நம்ம இயலில் வந்து அப்படி தான் இருக்குது. அதேமாதிரி தமிழ் உரைநடை அதாவது பாடம், அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் வந்துடும்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. தற்போது வளர்ந்து வரும் தமிழ் வடிவங்கள், இப்போ நமக்கு வளர்ந்து வர்றது என்னென்னா அறிவியல் தமிழும் கணினி தமிழ். பூவின் 7 நிலை தமிழ் பெயர் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சங்க நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா 10 பாட்டு, 8 தொகை. மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னெல்லாம் அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இப்போ இது நம்ம உரைநடை வரை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா இலக்கணம். இலக்கணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை பேர். உயிரெழுத்தில் தொடங்குகிற 2 மாத்திரை அளவு உள்ளது இது. அதேமாதிரி 2 மாத்திரை அளவு ஓர் எழுத்து சொல் பூ, குறில், நெடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. தமிழ் இலக்கணம் 5 வகை. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய்யெழுத்து 3 வகை. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட, தபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம் கங்கன, நமன, இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினம் யரல, வளல, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இலக்கணத்தில் எப்படி கேட்டாலும் நம்ம இப்படி எழுத தெரியணும். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு 1/2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் 1/2 மாத்திரை. அப்போது மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் 1/2 மாத்திரை, குறிலுக்கு 1, நெடில்னா 2. இதை வச்சு தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்ல உயிரெழுத்தில் தொடங்குறது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கள்ல. ஸோ குறிலுங்கிறனால அங்கே வந்து இது அப்படிங்கிற வந்துட்டு பூ, நெடில் 2. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்கிறது. அந்த இடத்துல காற்று வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம உயிரெழுத்து பிறக்கு. உயிர்மெய் அப்படின்னா உயிர் 12, மெய் 18. 12ஐயும் 18ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம், பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா அது பேர் தான் 216 வர்ற கிடைக்கிற ஹோல் வேர்ட்ஸ். அடுத்து இதில் மாத்திரை அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? கபிலர், க உயிரெழுத்து, பி உயிரெழுத்து, ல உயிரெழுத்து, இர் மெய், அப்போ அது கார. ஸோ 3.5. ராமன், இ ஒரு எழுத்து, ரா, ர குறில், ரா நெடில், அப்போது 2. ப்ளஸ் ம 1 குறில், இன் மெய் எழுத்து, அப்போ 4.5. செல்வம், சே 1 குறில், இல்லு மெய் எழுத்து, அரை, வ குறில், ப்ளஸ்
இம் மெய்யெழுத்து அரை 3. முருகன் போட்டுடலாம். இப்போ நாராயணன் நா ந நா நா நெடில் அப்போ 2. ரா ர ரா ரா நெடில் அப்போ அதுக்கு 2. ய குரில் 1 ந குரில் 1 ப்ளஸ் இன்னு மெய்யெழுத்து அப்போ என்ன அரை ஈக்குவல் டு 6.5. அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல்ங்கிறது நம்ம இங்கிலீஷ் தமிழ் இல்லை தமிழில் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். தேடு பொறி சர்ச் இன்ஜின், நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம்ல சர்ச் இன்ஜின். இணையம் இன்டர்நெட். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்க்ரீன், இப்போ நம்ம டச் பண்ணி எடுக்கிறோமா, ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி ஒவ்வொரு இயலாக நான் போடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட டெஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்பப்போ டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தால் தான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதி இன்ஃபோடெக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.